ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் முதல் தலைமுறை பட்டதாரி ஆன்லைனில் எப்படி ஈஸியாக நம்மளே விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் டிஎன்இஜின்ற வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. வெப்சைட்டில் போய் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடுங்க. உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதையும் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் யூசர் நேம் லாகின் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு கேப்சா என்டர்ஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. உள்ளே போனதும் டிபார்ட்மெண்ட் வைட்ஸ் வரும். அதில் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருக்கா REV 104 அதை கிளிக் பண்ணிக்கணுன்னே கேன் நம்பரை பற்றி கேட்கும். ப்ரொசீட் பண்ணணும். இது கேன் நம்பர்னால் என்ன அப்படின்னா, பொதுவாகவே இந்த கவர்மெண்ட்டில் வந்து டிஎன்இஜியில் இருக்கிற எல்லா வெப்சைட்டுக்குமே உங்களுக்கு வந்து கேன் நம்பர்ன்ற ஒன்று தேவைப்படும், குடிமக்கள்னு சொல்லி. அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதையும் இந்த லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. அதை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த எண்ணை இதில் என்டர் பண்ணணும். உங்களுக்கு என்ன நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதில் என்ன கேன் நம்பர் வந்துச்சோ அந்த கேன் நம்பரை ஃபுல்லாக அதில் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணதும் கீழே ஒரு நம்பர் இருக்கணும். உங்களோட நேம் எல்லாமே வரும். இதுதானா அப்படின்னு கேட்கும். ஆமாம் அதான் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்கள் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை என்டர் பண்ணிவிட்டு உள்ளே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் வரும். இதில் வந்து ப்ரொசீட் கொடுக்குங்க. இன்கேஸ் நீங்கள் இதில் எதாவது எடிட் பண்ணோம் அப்படின்னா எடிட் கேண்டிடேட்டில் போய் எடிட் பண்ணிக்கலாம். நான் டேரெக்டாக ப்ரொசீட் கொடுக்குறேன். உள்ளே போனதும் உங்கள் ஃபேமிலியில் யாராவது இதுக்கு முன்னாடி படிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்கும். டிகிரி படிச்சிருக்காங்களா அப்படின்னா இல்லை. அப்ளிகேண்ட்டோட வந்து ஃபேமிலியில் இப்போ யாராவது கரண்ட்டில் படிச்சிட்ருக்காங்களா அப்படின்னா ஆமானா ஆமாம் கொடுங்க, இல்லைனா இல்லை கொடுங்கன்னு கொடுத்துக்கோங்க. மற்றபடி கேண்டிடேட்ஸில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸுமே ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்திருக்கும். ஸோ தேவையில்லை. ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் கேட்குது. ஃபஸ்ட்டு பெயர் கொடுத்துக்கோங்க. அப்புறம் அவங்களோட வயசு, அவங்க இன்கேஸ் எதுவும் படிச்சிருக்காங்களா அப்படின்னா படிச்சிருக்காங்க, இதுவரையும் படிச்சிருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. படிக்கலை அப்படின்னா 4 லெட்டர் கொடுத்துக்கோங்க. அவங்களுக்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப் என்ன இருக்குது அப்படின்னா நான் ஃபாதர்ஸோட டீட்டெயில் கொடுக்குறதுனால ஃபாதர்னு கொடுத்துருக்கேன். அவங்க இப்போ உயிரோடு இருக்காங்களா இல்லையா SRனோ கேட்கும், கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆட் கொடுத்துட்டு அடுத்து வேறு ஒருத்தவங்க அம்மா, அந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எத்தனை பேருங்களோட ஸ்மார்ட் கார்டில் என்னென்ன பேர்லாம் அவங்கள ஆட் ஆகிருக்கும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லோரும் அந்த அவங்களுக்கு இருக்கிற எல்லா நேமும் கொடுத்துக்கோங்க. அவங்களோட ஏஜ், அவங்களோட கல்வி தகுதி, அவங்க இப்போ உயிரோடு இருக்காங்களா இல்லையா, அவங்களுக்கு என்ன உறவு, இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு ஆட் கொடுத்துட்டே வரணும். நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் டீட்டெயில்ஸு. நீங்கள் இப்போ கரண்ட்டில் என்ன டிகிரி என்ன கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஹையர் செகண்டரி, இயர் ஆஃப் பாசிங்னா 2020. இப்போ நீங்கள் என்ன படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கிராஜுவேட் நான் படிச்சிட்ருக்கேன். எந்த இன்ஸ்டிடியூஷனில், அந்த இன்ஸ்டியூஷனோட அட்ரஸ்ஸு, அது எந்த காலேஜ், அந்த காலேஜோட அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுவனத்தின் பெயர், கல்வி நிறுவனத்தின் முகவரி, இதெல்லாம் தமிழ்லங்கிட்டு இது நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்போ இந்த யூனிவர்சிட்டி நான் திருவள்ளூர் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்கேன். அப்போ திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் அந்த சர்டிஃபிகேட் அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் எங்கே படிக்கிறீங்கன்னு டீட்டெயில்ஸ்க்காக தான் கொடுத்துருக்கோம். இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் எந்த யூனிவர்சிட்டினாலும் வேறு எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் தேவைப்போ அங்கே எல்லாத்துக்குமே நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதெல்லாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போனீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி சொல்லி கேட்கும். அதில் என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், கரண்ட் அட்ரஸில் இப்போ நீங்கள் என்ன இருக்கீங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். இதுக்கு நான் டாக்குமெண்ட்டை ஃபஸ்ட் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் ஃபோட்டோ ஆட் கொடுத்துக்கோங்க. செலக்ட் கொடுத்துட்டு அது ஃபோட்டோனா ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப்னா அட்ரஸ் ப்ரூஃப். அட்ரஸ் ப்ரூஃப்க்கு நான் இங்கே வந்து ஆதார் கார்டே கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். இங்கே ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இன் சென்ஸ் நீங்கள் அதாவது நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களா இப்போது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இன்கேஸ் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இருந்தால் கொடுங்க, அப்படி இல்லைனா உங்களோட மார்க் ஷீட்ஸ் கூட நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். அதில் கேட்குற எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுட்டு அதை ரீநேம் பண்ணி கரெக்டாக போடுங்க. ஏன்னா நீங்கள் ரீநேம் பண்ணி வைக்கும்போது அவங்க டக்குன்னு வியூ பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இதில் முக்கியமாக எந்த ஒரு ஜெராக்ஸ் காப்பியும் நீங்கள் அப்லோட் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து நம்ம ஆன்லைனில் தான் பண்ணுறோம். ஒரு ஒரிஜினலோட ஃபோட்டோஸ் காப்பி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது ஒரிஜினலாக தான் இருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக சான்சஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்டே நீங்கள் சப்மிட் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நான் அப்லோட் பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட். இதில் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா, அதில் வந்து டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் சொல்லி ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே வந்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பிடிஎஃப்பில் வந்து உங்களோட சைன் ஒன்று போடணும். அது வந்து நீங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கூகுளில் வந்து ஐ லவ் பிடிஎஃப் இல்லைனா பிடிஎஃப் ஆன்லைன் டு பிடிஎஃப் எடிட்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் உள்ளே போயிட்டு நீங்கள் பிடிஎஃப் எடிட் பண்ணி அந்த உங்களோட சைன் அங்கேயே போடுற மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணி உள்ளே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதாவது என்னென்னா செல்ஃப் டிக்ளரேஷன் உங்களோட சைன் இருக்கணும். இது வந்து நான் சொன்னது உங்களுக்கு புரியல, இன்னும் டீட்டெயிலாக தேவைப்படுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ நான் தனியாக இன்க்ளூடாக பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட் கேட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் அந்த டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட் பண்ணி இங்கே எடுத்துருக்கு. தனியாகவே ஸ்மார்ட் கார்டு கேட்பாங்க. ஏன் ஸ்மார்ட் கார்டு கேட்குறாங்கன்னா, நீங்கள் கொடுத்துருக்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்குலாம் அந்த கார்டில் இருக்காங்களான்னு செக் பண்ணுறதுக்காக. ஸோ கொடுத்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ரொசீட் கொடுங்க. பேமெண்ட் ஆப்ஷன் கிட்டே போகும். மோஸ்ட்லி இந்த கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்துக்குமே அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு 60 ரூபா ஒப்புகை சீட்டுன்னு சொல்லி வாங்குவாங்க. ஸோ 60 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளே போனீங்கன்னா மேக் பேமெண்ட் உள்ளே கிளிக் பண்ணதும் நீங்கள் ஒன்லி கார்டு அப்படி இல்லைன்னா ஜிபே அண்ட் ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி ஏதாவது லிங்க்கில் வச்சு பண்ணிக்கலாம். இல்லை QR கோடு ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சில வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். பட் இதில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் யூபிஐ கிளிக் பண்ணி கூட போட்டுக்கலாம். பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஷீட், அதாவது ஒப்புகை சீட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உங்களோட நம்பர் இருக்கும். இப்போ கரண்ட்டாக வந்து இப்போயே சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது சர்டிஃபிகேட் கேட்டிருந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த நம்பர் கூட நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துடும். இது வந்து நம்ம எப்படி வியூ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, இங்கே இருக்குது இல்லையா ரிட்டன் அப்ளிகேஷன்ஸ், செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு, அங்கே போய் கிளிக் பண்ணிவிட்டு செக் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட்டோட ஸ்டேட்டஸ் இப்போ என்ன நிலமையில் இருக்குன்னு சொல்லி சொல்லிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா விஓ அப்ளிகேஷன்ஸ் இருக்குது இல்லையா, இது என்ன இருக்குது, அப்ளிகேஷன் சப்மிட்டட் டு விஏஓ இருக்குது. விஏஓ சப்மிட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆர்ஐ சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகும். இன்கேஸ் அவங்க வந்து இதில் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை அப்படின்னா ரிட்டன் பண்ணியிருப்பாங்க. ரிட்டன் பண்ணது கீழேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரீசனும் கொடுத்துருப்பாங்க. லைக் இதோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் எதுவும் மிஸ் ஆகிருக்கு, இல்லை இந்த டாக்குமெண்ட் எங்களுக்கு சரியாக வியூ பண்ண முடியல, இல்லைனா இது ஜெராக்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அதை நம்ம ரிசீவ் பண்ணிவிட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ, லைக் ஒரிஜினல் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெப்சைட்டில் பாருங்களேன், டிஎன் டிஸ்ட்ரிக்ட், இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கில் போனீங்க அப்படின்னா மேல் அக்னாலஜ்மெண்ட் இருக்கும். அதில் உங்கள் நம்பரை டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்டேட்டஸ் என்னன்றது வந்துடும். இப்போ இந்த ஸ்டேட்டஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்களேன், சென்ட் பேக் டு சிட்டிசன் சொல்லி வந்துருச்சு. அதாவது என்னென்னா உங்களோட சர்டிஃபிகேட் வந்து திருப்பி உங்களுக்கே அனுப்பிட்டாங்க. இது வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகலை, திருப்பி ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அது என்ன ரீசன் அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ப்ரூஃப் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பி மஸ்ட்டு, அதோட ஜெராக்ஸ் காப்பிங்க வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து உங்களுக்கு கொடுக்கல போல். ஸோ இந்த இடத்துல ரிமார்க்ஸில் போய் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதை நம்ம அப்லோட் பண்ணணும். அதாவது நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது இந்த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணாமல் விட்டுருந்துருக்கீங்க. ஸோ அதுக்காக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ போய் திருப்பி அகைன் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் நான் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி கொடுத்து ப்ரொசீட் கொடுக்கணும். கொடுத்துட்டிங்க அப்படின்னா திருப்பி அதை வியூ பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆயிரும். இப்போ நான் இன்கேஸ் வேறு ஒன்று போடுறேன் பாருங்களேன். இதை பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்ரூவ்டுன்னு வந்துருச்சு. இன்கேஸ் அப்ளிகேஷன்ஸ் அப்ரூவ்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா வியூ சர்டிஃபிகேட்டில் போய் உங்களோட அந்த அப்ளிகேஷன்ஸ் நம்பர்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட் வந்துடும். அதில் டவுன்லோட் லிங்க்ன்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிடும். மோஸ்ட்லி இது வந்து PDF ஃபார்மேட்டில் தான் டவுன்லோட் ஆகும். ஸோ PDF ஃபார்மேட் டவுன்லோட் ஆகும்போது உங்களோட சைன்ஸ் எதுவுமே மிஸ்மேட்ச் ஆகாமல் இருக்கும். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், தட்ஸ் இட். ஸோ இது ரொம்ப சுலபமாக எல்லாமே வீட்லேயே பண்ணிடலாம். இது ஈஸியாகவே பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.